ஹலோ மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. நான் வந்துட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் 5 o'clock வந்துட்டார், எழுப்பி விட்டாரா. ஏஞ்சோடனே வாசல் பெருக்கி ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. எனக்கு அவ்வளோலாம் பெருசாக கோலம் போட தெரியாது, சின்னதாக தான் போடுவேன். ஏன்னா எங்களுக்கும் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். அந்த கோலம் சின்ன கோலம் போடுற மாதிரி தான் இருக்கும். கோலம் போட்டு முடிச்சுட்டு என்னோடய குக்கிங்க்கு வந்துட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு காலையிலேயே சமைச்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஃபுட்டு, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டீ போடலான்னு போனேன். கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு டீ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுவேன், சுகர் யூஸ் பண்ண மாட்டோம், ஒயிட் சுகர். அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் டீ எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் சேஸ் பண்ணி டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு அவர் வந்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டார். நானும் ஹஸ்பண்டும் மேக்ஸிமம் 1 hour தான் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு காமிச்சிட்டு வரும்போது கடையில் இருந்துட்டு மாவு ப்ளஸ் பூவும் பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ்வளோ சாமான் இருக்குது. அகெயின் இன்றைக்கி ஃப்ரைடேயில் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். முருகர் சாங் வச்சுக்கிட்டு. முருகர் சாங் இல்லைன்னா எப்படி, நானே ஒரு அவ்வளோ முருகர் பைத்தியம்னான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நான் ஒரு முருகர் பைத்தியம். வந்துட்டு கேஸ்லாம் க்ளீன் பண்ணி மாவிளக்கு கோலம் போட்டுட்டு அகெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி சாமானெல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை மாவும் ப்ளஸ் வந்துட்டு தேங்காய் சட்னி தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொடி என்னென்னா, இந்த பொடி நானே எனக்கு அரைச்சி வச்சுப்போம் வீட்டில். இதில் வந்துட்டு முருங்கைக்கீரை, கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் கருப்புளுந்து, கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு தோசை எப்போல்லாம் போடுறோமோ அப்போ இந்த பொடியும் மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டு இதை சாப்பிட்டோன்னா இது நம்ம ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு ரொம்ப. அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்சது ஃப்ரீயாக இருக்கும் போது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் நான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நானே பண்ணி வச்சுப்பேன். இதில் நைட்டாக நெய் ஊற்றி நல்லா மொறுன்னு தோசை சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைம் பார்க்குறேன். கரெக்டாக 9:30. அவ்வளோதான். குட் பை சொந்தங்களே. பாய்.